ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வெங்காயம் வச்சு ஒரு கில்லு பக்கோடா போடலாம். அந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது ரொம்ப குட்டி, பெரிய வெங்காயத்தில் ரொம்ப குட்டியான வெங்காயம், அதனால் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். இதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு மாத்திரம் மிளகாத்தூள், உப்புத்தூள் சேர்த்திக்கிறேன். ஏன்னா மாவுக்கு நான் ஏற்கனவே எல்லாம் மிளகாத்தூளும் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் கலந்து இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். கலக்கி கொடுத்துட்டு நம்ம ஆயிலை கொஞ்சம் சூடு பண்ணி இதில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் ஆயில் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சூடாகட்டும். இந்த வெங்காயத்தையும் இந்த உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் கடல மாவு நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இந்த எல்லாம் கலந்து வச்ச கடல மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி குழிக்கரண்டியில் சின்ன கரண்டி கொஞ்சம் ஆயில் எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சம் பஜ்ஜி மாவு பதத்தோடு கொஞ்சம் கெட்டியாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகிட்டே இருக்குது. மாவு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாவு சேர்த்த வேண்டியது இருக்கும். ஏன்டா வெங்காயம் முழுசாக தெரியுது. நல்லா இது கலந்து எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். மாவு நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி கெட்டியாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணியாட்டம் போட்டாலும் அது ஒரு மாதிரி போண்டா மாதிரி வந்துடும். இது பக்கோடா மாதிரி வரணும்டா இந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் இந்த இதை வச்சுட்டு இந்த மாவு இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஃபுல்லாக வேண்டாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இதை நம்ம ஆயில் காஞ்சிட்ருக்குது. அதில் நம்ம இது தள்ளி விடலாம். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்குது. தீயை மீடியமில் வச்சுக்கோங்க. காஞ்சிருச்சு நல்லா. இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி கொஞ்சமாக இப்படி முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி சேக் பண்ணி தள்ளி விடலாம். இது கில்லு பக்கோடா மாதிரி நல்லா சூப்பராக வரும். நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாருங்கள். நம்ம கையே போடாமல் இது மாவு கலந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய இது இருக்குது. இதெல்லாம் வெந்து வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியமில் வச்சுக்கலாம். மீடியமில் வச்சுட்டு கடைசியில் எடுக்க போகும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கடையில் விற்கிற இந்த கட்டி பக்கோடான்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கில்லு பக்கோடான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்துருக்குது. இப்போ நான் இதை எடுத்துட்றேன். எடுக்கும்போது நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு அப்புறமேல் மற்றபடி போடும்போது கொஞ்சம் நெருப்பு கூட்டிட்டு அப்புறம் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் பக்கோடா கலர் மாறாமல் நல்லா அழகாக வரும். மறுபடியும் இன்னொரு பேக் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா அழுத்தி இது பண்ணிங்க, இல்லாட்டி அப்படியே நின்றுக்கு மாவு. பாருங்கள், எல்லாம் நான் போட்டேன். இப்போ இது வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் தீ கூட்டிக்கிறேன். என்கிட்ட சிம்மில் வச்சுருந்தேன், கூட்டிக்கிறேன். அது வெந்து வரட்டும். வந்ததும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்.
நம்ம இந்த மாவு வந்து இதில் வந்து பள்ளமாக இருக்கிற பக்கம் புல் பண்ணுங்கள். இந்த பக்கம் பாருங்கள் மேடாக இருக்கும், அந்த பக்கம் புல் பண்ணக்கூடாது. பள்ளமாக இருக்கிற பக்கம் புல் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து கவையை வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம இது பண்ணிவிட்டு இப்படியே தள்ளி தள்ளி விட்டுக்கலாம். வரேன் இருப்பா கொஞ்ச நேரம். இப்படி போட்டு விட்டு இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். நம்ம நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா காரம் உப்பு கரெக்டாக நம்ம போட்டு நம்ம செஞ்சோம்னா கடை பக்கடா கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி கலந்துக்கங்க, அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். இல்லாட்டி மொறுமொறுப்பு தன்மை வராது. இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நான் வறுத்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். தொட்டாவே அவ்வளோ மெதுவாக இருக்குது, அவ்வளோ பொறுன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. இது மேலே நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை இது மேலே நான் தூவிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.